போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு புது வீடியோ. ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு May 10 எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஸோ எங்கள் அப்பாவுக்கு விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தாத்தா விஷ் பண்ணேன். ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஸோ பவிஷ்கா வந்து வில்லிவாரத்தில் தான் இருக்கிறா. இப்போ நான் வந்து இங்கேருந்து குளத்தூர்லேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ போகும்போது அப்பா கூட கேக் வாங்கிட்டு போகலாம். பவிஷ்கா வந்து நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா, தாத்தா கேக் வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, குழந்தையோட ஆசை நம்ம ஏன் கிடப்போனோம், அவளோட ஆசையை நிறைவேற்றிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் அப்பா கேக் வாங்கிட்டு போகலாம். பவிஷ்கா காலையில் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா. காலைல ஃபோன் பண்ணி அப்பா அம்மா வரும்போது தாத்தா கேக் வேணுது கண்டிப்பாக அப்படின்ட்டு நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால் இப்போ நாங்கள் போயிட்டு கேக் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வில்லிவாக்கம் கிளம்பிடுவோம். நானும் சஜித்தை கிளம்பிடுவோம். சாட்டர்டே வரல, ஆஃபீஸ் போனோம் அவரு. ஸோ நைட் அவருக்கு அதில் ஆஃபீஸ் கிளம்பிடுவார். ஸோ நான் சஜித் மட்டும் கிளம்பிடுவோம். சரி வாங்க, அப்படியே நம்ம போய் கேக் வாங்கிட்டு இங்கே வந்துட்டு இங்கே ஆட்டில் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போகலாமா? எங்கள் அப்பாவுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா. இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே நீங்கள் எங்களுக்கு 100 இயர்ஸ் எங்கள் கூட இருந்து நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எங்களோட ஆசை அது. ஸோ எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு ஒரு பெரிய பில்லர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு. ஸோ எங்கள் அப்பா இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்காது. எனக்கு இங்கே எப்படி சஞ்சித் டாடி எல்லாமே எனக்கு ஒரு பில்லரோ அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு அவர் தான். ஸோ அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு கிங் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? சரி வாங்க நம்ம போய் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சரி, நாங்கள் கிளம்பிட்டோம், பைக்கில் போயிட்டு கேக் வாங்க. ஓகே, கேக் கடைக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே ஹேப்பில் தான் வாங்கியிருந்தோம். HAP வரும் இல்லையா, ஸோ அந்த கடையில் தான் வாங்கினோம். நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சு. ஃப்ரூட் பனசா, பபுள் காட்டன் க்ரஷ், மேங்கோ, ராஸ்பெரி பஸ்ட்டு அப்படின்னு நிறைய இருந்துச்சு. ஸோ நான் வந்து பபுள் காட்டன் க்ரஷ் தான் வாங்கினேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஃப்ளேவரு. வாங்கிட்டு போனேன் இந்த கேக்கு தான். வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடையிலேருந்து அங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சேன். ஸோ வெயில் அதிகமாக இருந்ததால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ தெரியலன்ட்டு. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகிற இடத்துக்கு கொண்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ஸ்டேவாக இருக்கும். ஸோ அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். நான் இன்னொரு காம்ப்ளைண்ட் வந்துச்சு. இந்த கேக் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டு வாசலில் பொத்துன்னு போட்டுட்டேன். கீழே போட்டு அந்த கேக் ஆனால் டேமேஜ் ஆகலை. மேலே லைட்டாக க்ரீம் மட்டும் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ கேக்கில் எடுத்துகிட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நானும் சஞ்சித்தும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் நானும் சஞ்சித்தும். ஸோ வீட்டு வாசலில் போய் இறங்கி எங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது டம்முன்னு போட்டேன் கேக்கை. போட்டு அப்படியே கவுந்து விழுந்துச்சு கேக்கை. பட் கேக்குக்கு ஒன்றும் ஆகலை. பை லக்கிலி அந்த கேக் வந்து ஈவினிங் கட் பண்ணும்போது காமிச்சிருப்பேன் பாருங்கள். நானும் சஞ்சித்து அப்படியே கிளம்பிட்டோம். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பவிஷ்கா கேட்ட மாதிரி கேக் வாங்கிட்டு போயாச்சு. ஈவினிங் கேக் கட்டிங்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அப்படியே அப்கமிங்கில் பார்ப்பீங்க. ஆட்டோவில் தான் போனோம் நாங்கள் 2 பேருமே. எதனால் கிழிஞ்சதுன்னா, அது வந்து பிளிங்கிட் கவர் இது. ஸோ அந்த பேப்பர் கவர் தானே, அந்த பேப்பர் கவரில் தண்ணி ஊறி அறந்து கீழே விழுந்துச்சு. ஸோ வந்து சப்வே இது வில்லிவாக்கம் சப்வே வழியாக தான் நம்ம போனோம். ஸோ அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஈவினிங் கேக் கட்டிங் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க கேக் கட்டிங் பார்ப்போம். ஸோ கேக் கட்டிங் பவிஷ்கா நிலா எல்லாருமே காலையிலேருந்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க தாத்தாக்கு. அவ்வளோ அந்த அம்மா சொல்கிறாங்க ஹாப்பி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிலாவும் அப்புறம் பவிஷ்கா சஞ்சித் எல்லாம் வந்தாச்சு. ஸோ வாங்க கேக் கட்டிங் பார்ப்போம். Happy birthday to you. Happy birthday to Papa. கீழே போட்டு எடுத்துனா கேட்க அந்த சர்வில் ஏற நம்பர் வயிட்டுக்கு ஊந்து கேட்க வந்து ஓடிடுச்சு. சித்துப்பா அப்படி. ஐயோ கடவுளே.